ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பிரம்மச்சரிய திருடதாதிபேயமைகி ஆப்ளவாதி நியமைச்ச பாவிதாக குர்மகே திருடமமீ சுகாசனோ பங்கஜாத்யமபி வா பவத் பராகா. நாராயணியத்தினுடைய 4வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி அஷ்டாங்க யோகத்துல நேமத்துல நாம் கடைபிடிக்க வேண்டிய பெருமைகளை எல்லாம் சொல்லிட்டே வர்றார். அதுல தீர்த்தாடனத்தை முடித்து அடுத்ததாக நாம் கடைபிடிக்க வேண்டியது நேமத்துல பராத்தேகாக, அதாவது பரோபகாரம், பிறருக்கு ஏதாவது ஒரு உதவியை நம்மால் முடிந்தவரை வாழ்க்கையில செய்யணும்ன்றத ஒரு கொள்கையா நம்ம வச்சுக்கணுமா. நாம வலிய ஒருவர் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் வேண்டியவரோ வேண்டாதவரோ நமக்கு அறிமுகம் இல்லாதவரோ அவர்களுக்கு நம்மால் உதவ முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை, அதற்கு உண்டான ஒரு வழி நம்மிடத்துல இருந்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு வழிய சென்று ஓடி உதவுவதற்கே அதுக்குத்தான் பரோபகாரம்னு பேரு. அது மாத்திரம் இல்ல, இந்த பரோபகாரத்துல எந்த விதமான ஒரு பலனையும் நாம எதிர்பார்க்க கூடாது. இவனுக்கு இந்த ஒரு உதவியை பண்ணா நமக்கு அவன் அதை திருப்பி பண்ணுவானா, அதே போல அன்றைக்கு அவனுக்கு நம்ம அந்த கஷ்டத்துல ஒரு உதவியை பண்ணமே, இன்னைக்கு அவன் நம்மளை திரும்பி கூட பார்க்கலையே அப்படின்னு மனம் பிற்காலத்துல ஏதாவது ஒரு கவலையை கூட அதை பத்தி ஒரு சிந்தனையே இருக்கக்கூடாதான். கதஞ்சித் உபகாரேன கிருதேனைக்கேன துஷ்யதி நஸ்மரத் அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா. அதாவது அயோத்தி ஜனங்கள் ஸ்ரீராமனுடைய குணமாக சொல்லக்கூடிய அழகான ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்துல. யார்கிட்டக்க ராமனுடைய குணத்தை சொன்னா, ராமனுடைய தகப்பனாரான தசரதத்திலேயே தசரதர் கேட்கிறார், என்னுடைய ராமன் அரசை அலங்கரிப்பதற்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு அவனிடத்துல முக்கியமா நீங்க பார்த்த ஒரு உயர்ந்த குணம் என்ன, ஒரு ராஜாவுக்கு உண்டான ஒரு உயர்ந்த குணம் அவனுக்கு இருக்கான்னு. அதுக்கு அயோத்தி ஜனங்கள் சொன்னா, தசரத மகாராஜாவே நீங்க தப்பா நினைக்க கூடாது, ஒரு உயர்ந்த குணம் உங்க மகனிடத்துல இருக்கு. அது என்ன குணம் தெரியுமா? பரோபகாரம். தானாகவே போய் மற்றவர்களுக்கு உதவுவது, கஷ்டப்பட்டவர்களை போய் தான் காப்பாற்றுவது, தன்னுடைய நிலை பாராமல் பழகுவது, ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி அருள் செய்யும்னு மகான்கள் வர்ணிச்சதற்கே அதுக்குத்தான் பரோபகாரம்னு பேரா. ஏன்னா ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்த ராமனிடத்திலேருந்து ஒரு உதாரணத்தை சொன்னோம்னா நமக்கு ரொம்ப சுலபமாக புரியும்ன்றதுக்காகத்தான் இந்த உதாரணங்களை நம்ம மேல்கோர் காட்டி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அயோத்தி ஜனங்கள் என்ன சொன்ன, உங்க ராமனுடைய குணம் என்ன தெரியுமா? யார் கஷ்டப்பட்டாலும் வலிய போய் உதவி பண்றது, அதை பத்தி எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கறது இல்ல, விரோதிக்கு கூட உதவக்கூடிய பரந்த தாராளமான பரோபகார சிந்தனையை கொண்டவர் ராமன். அது மட்டுமல்ல, அவருக்கு யாராவது ஒரு சின்ன உதவி பண்ணா கூட, அதாவது பராத்தேகாக அப்படின்னு இந்த அஷ்டாங்க யோகத்துல சொன்னதுக்கு சுலபமா நம்ம 2 விஷயத்தை மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு, நாம் மற்றவர்களுக்கு போய் உபகாரம் பண்ணணும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம. இரண்டாவது, நாம் கஷ்டப்படக்கூடிய காலத்துல நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ உறவினர்களோ நம்முடைய வேண்டிய நண்பர்களோ யாராவது நமக்கு தகுந்த சமயத்துல ஒரு உதவியை பண்ணா நாம கடைசி வரைக்கும் அதை மறக்கவே கூடாதாம். அத மனசுலயே நம்ம வச்சுட்டே இருக்கணும். அதுக்கும் பரோபகாரம்னு பேர். கதஞ்சித் உபகாரேன கிருதேனைக்கேன துஷ்யதி. அப்ப உங்கள் ராமனுடைய குணம் என்ன தெரியுமா? இது 2மே இருக்கு. பராத்தேகான்றதுக்கு அவர் பொருத்தமானவர், தானும் உதவி பண்ணுவார். ராமனுக்கு யாராவது ஒரு சிறிய உதவியை பண்ணா அத கடைசி வரைக்கும் அவர் மறக்கிறதே கிடையாது. அந்த உதவின்றது இருக்க கடுகளவு உதவியா இருக்கும், ஆனா அவர் அதை சொல்லிக்கிறது மலையளவு அவன் உதவி பண்ணா போல சொல்லக்கூடிய உயர்ந்த குணம். அதே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு யாராவது ஒரு பெரிய அநீதியை இழைக்கட்டுமே, பெரிய அபகாரம் பண்ணட்டுமே, நஸ்மரத்யபகாரானாம் சதமபி ஆத்மவத்தயாக, 100 மடங்கு ஒருவன் பெரிய அபராதத்தை கஷ்டத்தை ராமனுக்கு விளைவிச்சா கூட அத 1 பங்கு கூட மற்றவர்கள் கிட்ட இவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கலையே அப்படின்னு ராமன் சொன்னதே கிடையாதான்.
தன்னுடைய மனைவியை தான் அபகரித்த மனைவியை தூக்கி சென்ற ராவணன கூட இன்று போய் போர்க்கு நாளைவான்னு மன்னிக்க கூடிய பெருந்தன்மை பராத்தேகான்னு சொல்லக்கூடிய இந்த குணம் ஸ்ரீராமனிடத்துல இருக்கா. அதே சந்தர்ப்பத்தில் யாராவது ஒரு சின்ன உதவி பண்ணா கூட அந்த உதவியை குகன் என்ன வரவேற்று படகு ஓட்டினானே. கடைசி வரைக்கும் ராமன் அனுமான பாக்கச்சே, சுக்ரீவனை பாக்கச்சே, திரும்பி வந்த அயோத்திவா ஜனங்களிடத்துல குகனை அறிமுகப்படுத்தச்சே. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கஷ்ட காலத்துல என்ன படகு ஓட்டி கொண்டு விட்டான். குகன் பண்ண கைங்கரியம் அவனுடைய தொழில். அவன் பண்ணது ஒரு சிறிய உதவி தான். அதை கடைசி வரைக்கும் சொல்லியிருந்தார். சபரி தொண்டு கழுவி சாப்பிட்டு பார்த்த பழங்களை தக்க சமயத்துல எனக்கு பசியா இருந்த போது அந்த காட்டுல வரவேற்று எனக்கு சபரி கொடுத்தா மாதிரி உலகத்துல யார் பழங்களை கொடுப்பா? அவ கொடுத்தது சிறிய பழங்கள். கடைசி வரைக்கும் அந்த உபகாரத்தை இவர் மறக்கவே இல்லையா. நஸ்மரத்தி அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா. அப்ப அவதார புருஷர்களிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தர்மங்கள் என்ன? ராமன் மனிதனாக பிறந்து மனிதன் படக்கூடிய சுகதுக்கங்களை எல்லாம் பட்டாரே, அதை ஒரு கதையா நம்ம படிக்கிறதோ இல்ல கதையா நம்ம கேட்டுட்டு போறதுக்காக ராமன் தான் நடமாடி காட்டல. எந்த யுகமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவன் எந்த தர்மத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றதுக்கு ராமன் ஒரு உதாரண புருஷராக இருந்திருக்காராம். அதனாலதான் இந்த அஷ்டாங்க யோகத்துல வரக்கூடிய பல பகுதிகளில் நாம் ஆழ்ந்து சிந்தித்தோமே ஆனால் ஒவ்வொன்றும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பொருந்தே இருக்குமா. அப்படி ஒரு உபகாரம். ஏன் வனவாசம் கிளம்புற சமயத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு மரவுரி ஜடாமுடியோட கிளம்பினார். அப்ப கர்கியர்னு ஒரு மகரிஷி வந்து ராமன்ட்ட கையேந்தி நின்றாராம். ராம, எனக்கு செல்வம் வேணும், அதுக்கு எனக்கு எவ்வளவு பசுமாடுகள் ஒன்னால கொடுக்க முடியுமோ கொடுன்னு சொன்னார். அப்ப கூட ராமன் வந்து இந்த உபகாரத்தை என்னால பண்ண முடியாது, நானே ராஜ்யத்தை விட்டுட்டேன், எங்க அப்பாவே நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னார், மறுநாள் காட்டுக்கு போடான்னு துரத்திட்டார், என்னால அது முடியாதுன்னு சொல்லல. தான் உடனே அந்த கிழவருடைய கையில இருக்கக்கூடிய கொம்பை வாங்கி அந்த கொம்பை தான் நேர நிமித்தி அவர் கையில கொடுத்து இதை எத்தனை தூரம் வீசி எறிகிறேளோ அத்தனை தூரம் உங்களுக்கு பசுக்களை தானம் பண்றேன்னு சொல்லி அந்த அளவுக்கு பசுக்களை அவருக்கு தானம் பண்ணிட்டு அவரை திருப்திப்படுத்திட்டு தான் காட்டுக்கு கிளம்பினார்னு ராமாயண புராணமானது சொல்றது. ஆக தான் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட மற்றவர்களுக்கு உதவுவது இருக்க, அதுக்கு தான் பராத்தேகான்னு பேர். அந்த ஆழ்ந்த சிந்தனையை நம்ம அடையணும்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய விவரங்களை நாம் தென்னாங்கூர் கஷேத்திரத்திலே அழகாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய ருக்மாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கனுடைய திவ்ய ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உற்சவ மூர்த்தியான அந்த கோவிந்தராஜனை தரிசித்தோம். ஏற்கனவே அனந்தன் வழங்கக்கூடிய சிறிய பாண்டுரங்கன் ருக்மிணி தாயார் இரண்டாவது உற்சவ மூர்த்தி நடுவுல எழுந்தருளி இருக்கார், அவரை தரிசிச்சிட்டோம். நமக்கு இடது பக்கம் பாண்டுரங்கனுக்கு வலது பக்கம் அழகாக அந்த சன்னதியில ஒரு இன்னொரு உற்சவ மூர்த்தி இருக்கார். இவர் யாரு? இவருக்கு அச்சுதன் என்ற ஒரு திருநாமத்தை கொண்டவர். இதோ அச்சுதனுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைகின்றோம். இருபுறமும் தேவிகள், அவர்கள் ருக்மிணி சத்யபாமா அல்ல, ஸ்ரீதேவி பூதேவியாக அச்சுதன் ஆச்சரியமான ஒரு திருமேனியோடு இங்கு அமைந்திருக்கின்றார். உண்மையை சொல்ல போனால் இந்த க்ஷேத்திர வரலாறு கூறுகின்றது, இங்கு பாண்டுரங்கனுக்கு முன்னால் கோவிந்தராஜனுக்கு முன்னால் முதலில் பிரதிஷ்டையானவன் இந்த அச்சுதன் தானாம். இங்கு பூஜை செய்த பூஜ்ய ஸ்ரீ ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் திருமலை கஷேத்திரத்திலே பலவிதமான கைங்கரியங்கள் செய்த போது அங்கிருந்த அர்ச்சகர்கள் மனம் மகிழ்ந்து அவர்களுடைய இல்லத்திலே பூஜித்துக் கொண்டிருந்த அச்சுதனை ஸ்ரீ ஹரிதாஸ்கிரி சுவாமிக்கு எழுந்தருளச் செய்து கொடுக்க அவர் திருமலையிலிருந்து எடுத்து வந்து இந்த தென்னாங்கூரிலே பாண்டுரங்கனுக்கு முன்னால் இங்கு பிரதிஷ்டை செய்தாராம். இந்த அச்சுதன் வந்த வேலைதான் இங்கு பிரம்மாண்டமான ஆலயமானது அமைய பெற்றிருக்கின்றது என்று இங்கு மகான்கள் கூறுகின்றார்கள். திருமலையிலிருந்து வந்த அச்சுதன் அது மட்டுமா, அண்டினவர்களை கைவிடாதவன் ருக்மிணி பிராட்டியே அச்சுதா ஆவிசதி சித்தம் அபத்திரபம்மே, உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்ற அச்சுதா என்று ருக்மிணி பிராட்டி கூப்பிட்டவுடன் தான் இவன் தேரை எடுத்து சென்று அவளை அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு உத்தமமான ஒரு சிந்தனையானது தோன்றிற்றாம். இதோ அச்சுதனுடைய அழகான திருக்கைகளை தரிசிக்கின்றோம். இடது திருக்கைகள்
ஒரே புறத்திலே சங்கு சக்கரம் இங்கு இந்த திருக்கைகளிலே அமையப்பட்டிருப்பது அழகுக்கு அழகு கூட்டுவதாக இருக்கின்றது. பல இடங்களிலே ஒரு திருக்கையில் வலது திருக்கையிலே சங்கு, இடது திருக்கையிலே சக்கரம், இவ்வாறு மாறி மாறி இருக்கும். இங்கு ஒரே புறத்திலே சங்கும் சக்கரமும் முன்னால் பின்னால் அமைந்திருக்க, வலது திருக்கரமானது ஊர்த்வகஸ்தம் என்று சொல்லக்கூடிய மேல் நோக்கிய ஹஸ்தமாகவும், மற்றொரு திருக்கரமானது அழகாக தன்னுடைய வலது திருக்கையிலே கதையை தாங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊர்த்வ ஹஸ்தத்திலே மகாலட்சுமி எப்போதுமே தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை பகவான் கண்ணன் அச்சுதனாக இந்த திவ்ய கஷேத்திரத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆகா, எங்கு சென்றாலும் இது போன்ற ஒரு திருமேனியை நாம் தரிசிக்க முடியாது. அவ்வளவு அழகு. உயர்ந்த திருமண் காப்பை பகவான் சார்த்திக் கொண்டு சாலக்கிராம மாலையோடு மின்னுகின்ற அச்சுதன் திறந்த நேத்திரங்களோடு கருணையே உருவெடுத்த சாந்தமான ஆச்சரியமான ஒரு திருமுக மண்டலத்தோடு உயர்ந்த திருவேணியோடு பிராச்சீனமான எம்பெருமானாக இங்கு சேவை சாதிக்கின்றான். அவனுக்கு அழகாக பிராட்டிமார்களில் ஒருத்தியான ஸ்ரீதேவியோ தானும் உயர்ந்த கிரீடத்தை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய சேவை. இடது கையிலே தாமரை பூவை தாங்கியிருக்க, முத்துமாலையானது அவளுடைய வக்ஷஸ்தலத்தை அலங்கரிக்க, இதோ அச்சுதனால் சார்த்தப்பட்ட உயர்ந்த திருமாங்கல்யத்தையும் தாயார் சார்த்திக் கொண்டிருக்கின்றார். மற்றொரு பக்கம் பூதேவி நாச்சியாருடைய சேவை. அவளுடைய வலது கையிலே தாமரை புஷ்பமும் திருமங்கல்யமும் சார்த்தப்பட்டிருக்க, அழகான கர்ணபத்திரங்களை தான் சார்த்திக் கொண்டு உயர்ந்த முத்துமாலையோடு பிரகாசிக்கக்கூடிய இவள் ஞானஸ்ய கோ விஷயகம் அச்சுத கருணாயாஸ்தவ கோ தூரஸ்திதக சக்தேகே கோதிபரக தஸ்மாத் கலுபாயஸ்துவமேவ ஸ்வயம் சித்தக என்ற அச்சுத சதகத்திலே திருவேந்திபுர கஷேத்திரத்திலே அங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய அச்சுதனை எவ்வாறு சுவாமி தேசிகனானவர் வர்ணித்தாரோ, ஞானத்துக்கு புலப்படாத வஸ்து எது உண்டோ அதுவே அச்சுதன். கருணை வெள்ளம் நம்மேல் பாயக்கூடிய தீட்சண்யம் யாருக்கு உண்டோ அவரே அச்சுதன். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அடங்காத சக்திகளை நமக்கு அளிப்பவன் யாரோ அவனே அச்சுதன். உன்னால் எங்களுக்கு செய்ய முடியாதது ஒன்றுமில்லை என்று சுவாமி தேசிகன் வர்ணித்ததை மனதில் கொண்டு நாம் இந்த அச்சுதனை தரிசிக்கின்றோம். ஆனந்தமான ஒரு பலனை இந்த திவ்ய கஷேத்திரத்தில் அடைந்து கொண்டு அஷ்டாங்க யோகத்திலே நாம் திரும்பினோமே ஆனால் பராத்தேகா, நாம் எல்லாருக்கும் உபயோகப்படும்படியாக ஏதோ ஒரு பரோபகாரத்தை நாம் செய்ய வேண்டும் என்று 10வது ஒரு கட்டளையாக நமக்கு நியமமானது செய்கின்றது. அதை எதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும்? நதியானது ஏதாவது ஒரு பரோபகாரத்தை நம்மிடம் எதிர்பார்க்கின்றதா? கிளம்பிய இடத்திலிருந்து கடலிலே கடக்கும் வரை அது நமக்கு பெரிய உபகாரத்தை செய்து கொண்டிருக்கின்றது. எத்துணை பேர் ஸ்நானம் செய்தாலும், எத்துணை பேர் துணியை தோய்த்தாலும், பாவங்களை தங்களிடத்திலே கழுவினாலும் அது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய வேலையை செய்கின்றது. அதே போன்று ஒரு பசுமாடு, இந்த திருக்கோயிலிலேயே ஒரு கோசாலையானது அமைந்திருக்கின்றது. பல பசுக்கள் இங்கு சம்ரட்சிக்கப்பட்டு வருகின்றது. அந்த பசுவும் பரோபகாரத்திற்கு ஒரு சிறந்த உதாரணமாக நமக்கு பாலை அளிக்கின்றது. அதனுடைய சாணமும் நமக்கு பிரயோஜனப்படுகின்றது. பாலில் இருந்து தயிரை எடுக்கின்றோம். கண்ணனுக்கு உகந்த வெண்ணெய், நெய் இந்த பசுவனிடத்திலிருந்து வருகின்றது. இவ்வளவற்றிற்கும் நம்மிடத்திலிருந்து அது ஏதாவது ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கின்றதா என்றால் அது எதிர்பார்ப்பதில்லை. அவ்வாறே மரங்களும் நமக்கு காய், பூ, பழங்கள் இவ்வளவை அளித்தாலும் அதுவும் நமக்கு எந்தவிதமான பலனையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆக மனிதனானவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி போன்றும், ஒரு பசுவை போன்றும், ஒரு நதியை போன்றும், ஒரு செடிகள் மரங்களை போன்றும் வாழ்க்கையிலே நாம் பரோபகார சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாரே ஆனால் அவன் யோக சாஸ்திரத்திலே நியமத்திலே சிறந்தவனாக விளங்குவான் என்று பட்டத்ரி இந்த ஒரு வைபவத்தை கூறி அடுத்ததாக துஷ்டிகி என்ற ஒரு பெருமையை இந்த நியமத்திலே எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்பதை இந்த திவ்ய கஷேத்திரத்தில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.